வந்தே மாதரம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. பொதுமக்கள் அரசுக்கு அளித்த மனுக்களுக்கு 30 நாட்களில் பரிசீலித்து பதிலளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அரசுக்கு அளிக்கும் விண்ணப்பங்கள் மீது 30 நாட்களில் முடிவெடுக்காமல் இருந்தாலும் பொதுநல வழக்குகள் அதிகரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. பொதுநல வழக்குகள் அதிகரித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லிட்டாரு. இது நான் 2019 போட்டது. ஒன்று கொசு உற்பத்தி பண்ணுற மழைநீர் வடிகால் கால்வாய் WP 29770/2019 கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடிகால் கால்வாய். அப்புறம் WP 29772/2019 உயிர்பலி வாங்கும் குண்டு குழி சாலைகள். இப்போ கூட சமீபத்தில் பெரம்பூர் பக்கத்தில் அது குழியில் விழுந்து குழந்தை 10 வயசு குழந்தை கீழே விழுந்து பஸ்ஸால் லாரியா மேலே ஏறி இந்த குழந்தை தலை நசுங்கி செத்து போச்சு. இதுக்கெல்லாம் குண்டு குழி சாலை தான் காரணம். அதுக்கு தான் 2 போட்டேன். ஆனால் அதெல்லாம் வெளியே வந்ததுன்னா என் பேர் வெளியே வந்துடும், நம்ம கொள்ளடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் இந்த வரைக்கும் வெளியே வரல. வெளியே வர்றதுக்காக நான் போராடிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ மக்கள் மத்தியில் உயர்நீதிமன்றமே மனுக்களுக்கே 30 நாளுக்குள்ளே பதில் கொடுக்கலன்னா ஒரு பொதுநல மனுவுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பொதுநல மனு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த ஆள் தப்பான காரணத்தோடு போனால் அவனுக்கு 50 லட்ச ரூபா ஃபைனு, அதில் 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு கடுமையான சட்டத்தை கொண்டுடும். அதை விட்டுட்டு சும்மா அரசு அதிகாரிகள் மட்டும் மிரட்டிட்டு தான் போதும். உங்கள் ஆஃபீஸ்லேயே சரியில்லை மிஸ்டர் மயிலாட் உயர்நீதிமன்றத்திலே சரியில்லை. நானும் கதறி பார்த்துட்டேன். ஏற்கனவே பழைய காலத்தில் 2002 2003 மென்ஷன் பண்ணி சீட்டு கொடுப்பாங்க. இப்போ செக்ஷன் CJ கிட்ட மென்ஷன் பண்ணுவேன், தலைமை ஜட்ஜிக்கிட்ட. அவங்க ஒன்று ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை கொண்டு செக்ஷனில் கொடுப்பேன். ஆனால் போட மாட்டாங்க. ஜெயலலிதா மேலே வழக்கு, கருணாநிதி மேலே வழக்குன்னு. அதெல்லாம் கந்தலாகி போச்சு. அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பேனர் கட்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு வாசலில் கட்டி வச்சுருக்கேன். அவங்க ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டேன். ரீஸ்டார் ஜெனரலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு ஆனால் கேஸ் பட்டியலிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இதை யாரும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற அதிகாரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா கொசு உங்களையும் கடிக்கும். நீங்கள் போகிற கசாலையும் குண்டு குழியாக தான் இருக்கும். கொஞ்சமாக சுரண்டு இருந்ததுன்னா உடனே லிஸ்ட்டை கொண்டு வாங்க. இந்த கேஸை லிஸ்ட்டில் கொண்டு வாங்க. ஜெயஹிந்த்.